நிலவுல போய் காலை வச்சுட்டு அங்கே தங்க முடியாதுல்ல சார். இப்போ தூக்கிட்டு போனது ராக்கெட். அவரா மேலே போயிருந்தாலும் என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அதற்கான தகுதி கொண்டவங்க. எதையோ இழந்திருக்காங்க அவங்க. ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. உலகத்திலே நான் அரசியல் மன்றம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட தனித்துவமா இருக்கு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு மூத்த நடிகர் ஒருத்தர் அஜித்தை பத்தி சொன்ன இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். அஜித் நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் துணிவு. இந்த திரைப்படம் வந்து செம்ம ஹிட் அடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே வைப்ல இருந்துட்டு இருந்தவரு விடாமுயற்சி படத்துல கமிட் ஆயிட்டாரு. இப்போதைக்கு வந்து மகிழ் திருமேனி அவர்கள் தான் இந்த படத்தை ஏகிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல திரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா இவங்க எல்லாருமே நல்ல கேரக்டர்ல இதுல கமிட் ஆயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஜர் பைஜான்ல ரொம்ப விறுவிறுப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே அஜித் அவர்கள் சூப்பராவே ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு மகிழ் திருமேனி கிட்ட கேட்கும்போது சிம்பிளா ஒரே லைன்லயே சொன்னாரு. அஜித், திரிஷா இவங்க 2 பேருமே கணவன் மனைவியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே ஒரு வேலை சம்பந்தமா வெளிநாடு போவாங்க. அப்ப திரிஷா கடத்தப்படுவாங்க. அஜித் எப்படி வந்து கொண்டு வராரு அவங்கள மீட்டு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதையேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து அஜித் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்தோட இறப்புக்கு அவர் வரல அப்படின்னு ஒரு குட்டி பிரேக் எடுத்திருந்திருக்காரு அஜித் ஷூட்டிங்ல இருந்து. அப்பதான் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்காங்க. சோ அவரால வர முடியல. அதனால நிறைய பேர் வந்து சர்ச்சைக்குரிய கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. சோ நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அஜித் போன் பண்ணி அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சதா சில செய்திகளும் வெளிவந்தது. இந்த நிலையில தான் ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அஜித்தை பத்தி சூப்பராவே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இதுல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அஜித்துடன் நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால பாக்குறவங்க எல்லாருமே என்ன பார்க்கும்போது அஜித் சார் எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. அஜித்தோட பயணம் ரொம்பவே வித்தியாசமானது. நிலவுல போய் கால் வச்ச பிறகு அங்க தங்க முடியாது, கீழே வந்துதான் ஆகணும். இருந்தாலும் அங்கேயே அவர் இருக்காரு அப்படின்னா அவரை தூக்கி கொண்டுகிட்டு போனது வந்து ராக்கெட் தான். அவரா போயிருந்தான்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து கீழே விழுந்திருப்பாரு. ஆனா கொண்டு போனது ராக்கெட் தானே. அதனாலதான் அதே இடத்துல கிட்டத்தட்ட 10 வருஷமா அவர் இருந்துட்டு இருக்காரு. அஜித் வந்து எதையோ இழந்திருக்காரு, அதுவும் பெருசா இழந்திருக்காரு. மிகவும் வந்து தனித்துவமான ஒரு மனிதர் அப்படின்னா அவர் மட்டும்தான். ஒருவர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. இத்தனை புகழையுமே அவர் அடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெறி பிடித்த ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவர் வேணான்னு இன்னைக்குமே தனித்துவமா நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நடிகர்ல இவரு ஒருத்தர். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் உயர்ந்தவர் தான். அந்த இடத்துக்கு அவரு சாதாரணமா போயிருக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமராவதியில இருந்து விடாமுயற்சி வரைக்கும் இன்னைக்கு நிறைய மேடு பள்ளங்களை கண்டிப்பா அவர் கடந்துதான் வந்திருக்கணும். அப்படி இருக்கையில இன்னைய வரைக்கும் வெற்றியை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவரோட முயற்சி தான். சோ அவரை பத்தி எந்த விமர்சனமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து விடாமுயற்சி படம் கண்டிப்பா அவருக்கு ஹிட் அடிக்கும் அப்படிங்கறத நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் சொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம மூத்த நடிகரான தம்பி ராமாயணம் அவர்கள் தான். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் ஒரு காமெடியன் மட்டும் இல்ல, நிறைய கேரக்டர் வந்து சூப்பராவே பண்ணி முடிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அஜித் அவர்களை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்லிருக்க இந்த விஷயம் சோஷியல் மீடியால பயங்கரமாவே ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்தி பேசும்பொழுது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வெளியில வரும்பொழுது கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்களாகிய நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.